தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 12/5/2015 செவ்வாய்க்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் காலை 7:58 வரை, பிறகு சதயம் நட்சத்திரம். இன்றைக்கு உலக அன்னையர் தினம். கவியரசு கண்ணதாசன் சொல்லுவார், எவளை இழந்துவிட்டால் நாம் மீண்டும் பெற முடியாதோ, எவள் இல்லை என்றால் நான் இந்த உலகத்திற்கு வர முடியாதோ அவளே எனக்கு தாய் என்று சொல்லுவாள். தாய்மைதான் முக்கியமான எல்லோரும் கொண்டாட வேண்டிய ஒன்று. அந்த அன்னையருக்குரிய தினம் இன்று. இன்றைக்கு நாம் அன்னையரை போற்ற வேண்டும். ஒரு கவிஞன் கவிதை எழுதினான், அன்னை இல்லம் என்று வீட்டிற்கு பெயர் வைத்தார், ஆனால் அவர் அன்னை இருப்பதோ முதியோர் இல்லத்தில் என்று. இந்த கவிதையை நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீர்கள். பொதுவாகவே அன்னையரை நாம் போற்றி வழிபாடு செய்ய வேண்டுமாம். அன்னையும் தந்தையும் முன்னறி தெய்வம் என்று சொல்லி வைத்தார்கள். எத்தனை தெய்வங்களை நாம் வழிபட்டாலும் அன்னையையும் தந்தையையும் நாம் முன்னறி தெய்வமாக வைத்து வழிபட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த தினத்திலே உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, பெண் தெய்வங்கள் இரண்டை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தெய்வம் காயத்ரி, மற்றொரு தெய்வம் காத்தியாயினி. இரண்டு தெய்வங்களுக்கும் ஒரு சில இடங்களிலே தான் ஆலயங்கள் இருக்கின்றன. அந்த ஆலயங்களை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைத்தால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். காயத்ரி என்று சொல்கின்ற பொழுது, காயத்ரி மந்திரம் விஸ்வாமித்திரரால் உருவாக்கப்பட்ட மந்திரம். அந்த விஸ்வாமித்திரருக்கென்று ஒரு ஆலயம் இருக்கிறது நெல்லை மாவட்டத்தில். அதை பற்றி நான் உங்களுக்கு பெரிதொரு நிகழ்ச்சியிலே சொல்வேன் என்று சொல்லி, காயத்ரி 5 முகத்தோடு கூடியவள். காயத்ரி மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கின்ற பொழுது உங்களுக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும். எல்லா மந்திரங்களிலும் தாய் மந்திரமாக உள்ளது காயத்ரி மந்திரம்தான். பொதுவாகவே சனி என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு ஒரு காயத்ரி, காகத்வஜாய வித்மகே கட்டகஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத், இதுபோல 2 வரிகளிலே இருக்கும். அந்த காயத்ரி ஜபத்தை ஒருவர் மேற்கொண்டால் வாழ்க்கையில் எல்லாவிதமான வளங்களும் கிடைக்குமாம். அதே நேரத்தில் காத்தியாயினி என்ப தெய்வம் கல்யாண தேவதை என்கிறார்கள். தாலி கட்டுகின்ற பொழுது காத்தியாயினி மகாமாயை என்று தான் ஒரு ஸ்லோகம் சொல்வார்கள். அந்த காத்தியாயினிக்கென்று ஆலயம் உலகத்திலே ஒரு சில இடங்களில் தான் இருக்கின்றன. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியிலே இருக்கக்கூடிய வரந்தரும் கற்பக விநாயகர் ஆலயத்திலே காத்தியாயினியுடைய சன்னதி இருக்கிறது. எத்தனையோ ஆண்டுகளாக நாங்கள் இந்த பிள்ளைக்கு கல்யாணம் பேசுகின்றோம், திருமணம் முடியவில்லை என்று சொல்லியவர்களெல்லாம் என்னிடம் வந்து குறையாக சொல்வார்கள். இப்படி கல்யாணமே முடியவில்லையே, நாங்கள் என்ன செய்வதையா என்று கேட்பார்கள். காத்தியாயினியை வழிபாடு செய்யுங்கள், அடுத்த திங்களுக்குள் கல்யாணம் முடிவடையும் என்று சொல்லுவேன். அதேபோல் காத்தியாயினியை வழிபட்டு நூற்றுக்கணக்கான திருமணங்கள் முடிந்திருக்கின்றன. வாழ்க்கையிலே 32 வயது கடந்தவர்கள் 41 வயதுக்கெல்லாம் அந்த ஆண்மகனாக இருந்தாலும் சரி, இளைஞர்கள் இளைஞர்களெல்லாம் இன்றைக்கு கல்யாணம் நடக்கவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம். காத்தியாயினியை நீங்கள் வழிபட்டால் கல்யாண வாய்ப்புகள் கைகூடி வரும். அதற்கென்று இருக்கிற ஒரு அற்புதமான ஆலயம் பிள்ளையார்பட்டி நகர கோவில். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியிலே இருக்கக்கூடிய அந்த பிள்ளையார் கற்பக விநாயகர் என்ற பெயரோடு வடக்கு பார்த்திருக்கிறார். எல்லா பிள்ளையார்களும் எங்கு நீங்கள் பார்த்தாலும் கிழக்கு நோக்கித்தான் இருப்பார். இது வடக்கு நோக்கி இருக்கிறது. அப்படி திசை மாறிய தெய்வமாக இருந்து கனவுகளை நனவாக்கும் விதத்திலே கற்பக விநாயகர் என்ற பெயரிலே அவர் காட்சியளிக்கின்றார். கற்பகம் என்றால் நினைத்ததையெல்லாம் கொடுக்கக்கூடியது, கற்பக விருட்சம். அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த விநாயகரையும் நீங்கள் வழிபட்டு, அங்கு இருக்கக்கூடிய காத்தியாயினி என்ற தெய்வத்தையும் வழிபட்டு கல்யாணங்கள் சிறப்பாக முடிய வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது, அந்த கல்யாணமாக வேண்டிய அந்த பெண் அல்லது ஆண் அந்த தெய்வத்தின் சன்னதியிலே வந்து நின்று அர்ச்சனைகள் செய்து மாலையிட்டு வழிபட்டு அவர்கள் வீட்டிற்கு சென்றால் ஒரு திங்களுக்குள் அவர்களுக்கு முடிவதற்கான வாய்ப்புகள் கைகூடி வருகின்றன என்பது நீங்கள் அனுபவத்தில் காணலாம். அப்படிப்பட்ட 2 பெண் தெய்வங்கள், ஒன்று காயத்ரி, மற்றொன்று காத்தியாயினி. இந்த இரண்டையும் நீங்கள் மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தெய்வ வழிபாடுகள் உங்கள் வாழ்க்கையில் திருப்தியான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் என்று இந்த அன்னையர் தினத்தில் உங்களுக்கு சொல்லி, இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, 2 மடங்கு லாபம் கிடைத்து இதயம் மகிழ்கின்ற நாள். இல்லம் தேடி நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. ராசிநாதன் 2லே இருப்பதால் உங்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். செய்தொழிலே லாபம் கிடைக்கும். இடம் வாங்க வேண்டும், பூமி வாங்க வேண்டும் என்ற எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உறவினர் வருகை உண்டு. உதாசீனப்படுத்தி சென்றவர்களெல்லாம் உங்களை தேடி இன்று வரப்போகின்றார்கள். அரசியல்வாதிகளாலும் அனுகூலம் கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, வங்கி சேமிப்பு உயர்ந்து வளம் காணுகின்ற நாள். வாரிசுகளின் வளர்ச்சி கண்டு பெருமைப்படப் போகின்றீர்கள். உங்கள் ராஜநாதன் சுக்கிரன் 2ல் இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. விலையுயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் நிறைவேறும். வாகன மாற்று சிந்தனை மேலோங்கும். செய்தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் 2 மடங்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம். புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை இருப்பதால் மாமன் மைத்துனர் வழி ஒத்துழைப்பு உங்களுக்கு மனதிற்கு இதமாக இருக்கும்.
மிதுன ராசி நேயர்களே, நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். 2ல் குரு இருக்கிறார். 10க்கு அதிபதி 2ல் இருக்கின்ற பொழுது தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். குழந்தைகளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஒரு சில குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று நினைத்திருந்தால் இன்றைக்கு வேலை வாய்ப்பு கிடைத்து அதன் மூலமாக உதிரி வருமானங்கள் பெருகும் வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே சேமிப்புகள் கரைகின்ற நாள். எல்லை மீறி பழகியவர்களால் தொல்லை ஏற்படலாம். எதிர்ப்புகள் அதிகரிக்கும். எதை செய்தாலும் ஒரு கணம் சிந்தித்து செயல்படுவதுதான் நல்லது. கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமான் வழிபாட்டில் அக்கறை காட்டுங்கள். நட்சத்திரமும் அவிட்டமாக இருக்கிறது. எனவே முருகப்பெருமான் வழிபாடு உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடும். நண்பர்களை பகையாக்கிக் கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். வியாபார நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளை ஓரிரு நாட்கள் தள்ளி வைப்பதுதான் நல்லது. சிம்மராசி நேயர்களே, பிரச்சனைகள் தீர அர்ச்சனைகள் செய்ய வேண்டிய நாள். பெருமிரயம் ஏற்படுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். விரையாதிபதி சந்திரன் உங்கள் ராசியை பார்க்கிறார். தாய்வழி ஆதரவு குறையலாம். தடைகள் அதிகரிக்கலாம். பயணங்களை மாற்றி அமைப்பீர்கள். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். எனவே நீங்கள் பிரச்சனைகள் தீர இன்றைக்கு அர்ச்சனைகளை செய்ய வேண்டும். எதற்கு அர்ச்சனை செய்வது என்றால், கிழமையின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்தால் உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடும். கன்னிராசி நேயர்களே, இனம் புரியாத கவலை மேலோங்கும் நாள். இல்லத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு குறைவாகவே கிடைக்கலாம். என்ன இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. மாற்று மருத்துவத்தை மேற்கொண்டால் உடல்நலம் சீராகும். அருகில் இருப்பவர்களையும் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். ஊர் மாற்ற சிந்தனைகளை தவிர்ப்பதுதான் நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, பணி நிரந்தரம் கேட்டதற்கு பலன் கிடைக்கின்ற நாள். பதவியில் உள்ளவர்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். கூடுதல் லாபம் தொழிலிலே கிடைக்கப் போகிறது. குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வீடு இடம் வாங்க வேண்டும் என்ற கவலை அகலும். 2ல் சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். உத்தியோகத்திலே உங்களுக்கு உயர்வு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. விருச்சிக ராசி நேயர்களே, விஐபிக்கள் வீடு தேடி வரும் நாள். விருப்பங்கள் நிறைவேறி மகிழ்ச்சி காணப் போகின்றீர்கள். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் அரசியல்வாதிகளின் ஆதரவு கிடைக்கும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் உங்கள் சிக்கல்கள் தீர வழிவகுத்துக் கொடுப்பார்கள். 11ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் வங்கி சேமிப்பு உயரும். வளர்ச்சி கூடும். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உதவிக்கரம் நீட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, கருத்து வேறுபாடுகள் அகலும் நாள். கடல் தாண்டி வரும் செய்தி அனுகூலமாக இருக்கும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். இல்லம் கட்டி குடியேறுவதிலும் ஒரு சிலருக்கு எண்ணங்கள் செல்லலாம். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். இடமாற்ற சிந்தனை, வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். அது மட்டுமல்ல, அதன் மூலமாக வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டப் போகின்றார்கள். மகர ராசி நேயர்களே, சொல் யுத்தத்தை தவிர்க்க வேண்டிய நாள். சுற்றத்தார்களை பகைத்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். 4ஆம் இடத்திலே சூரியன் இருக்கிறார். எனவே இடம் பூமி வாங்குவதில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். பத்திரப்பதிவில் தடைகள் உண்டு. பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். உடன்பிறப்புகளையும் உடன் இருப்பவர்களையும் இன்றைக்கு அனுசரித்து சென்றால்தான் ஆதாயம். வரவை காட்டிலும் செலவு கூடுகின்ற நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, கூட்டு முயற்சியில் மாற்றம் செய்யும் நாள். கொடுக்கல் வாங்கல்களில் கொஞ்சம் கவனம் தேவை. 2ல் கேது இருப்பதால் ஒரு சிலர் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். பாதியில் சில பணிகள் இருக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். நீண்ட தூர பயணங்களை மாற்றியமைத்துக் கொள்வதுதான் நல்லது. 6ல் குரு இருப்பதால் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுமே தவிர முன்னேற்றங்கள் ஏற்படுமா என்பது சந்தேகம்தான். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள கந்த பெருமானை சொந்த பெருமானாக நினைத்து வழிபாடு செய்யுங்கள். மீனராசி நேயர்களே, எதிர்பார்த்த வகையில் ஏமாற்றம் அடையும் நாள். எது எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அதில் ஏமாற்றம் அடையப் போகிறீர்கள். நண்பர்களிடம் ஒப்படைத்த பொறுப்பு நிறைவேறாமல் உங்களிடமே திரும்பி வரப்போகிறது. இல்லத்தில் உள்ளவர்களை அனுசரித்துக் கொள்வதுதான் நல்லது. 2ல் சூரியன் இருக்கிறார். சினம் கொண்டால் உங்களுக்கு பணம் வருவதில் தடை ஏற்படும். புதனும் செவ்வாயும் வலிமை இழந்திருக்கிறார்கள். எனவே உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட மறுப்பர். அதே நேரத்தில் வாழ்க்கை துணை வழியேயும் பிரச்சனைகள் ஏற்படலாம். என்ன இருந்தாலும் ஓரிரு நாட்கள் பொறுமையை கடைப்பிடிப்பது தான் நல்லது. பொறுமையை கடைப்பிடித்தால் உங்களுக்கு பெருமை கிடைக்கும். வரவை காட்டிலும் செலவு கூடும். இந்த நாள் இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.